என் கண்ணுக்குள்ள நீதான்ப்பா, கண்ணை திறந்துப்பாப்பா, என் கண்ணுக்குள்ள நீதான்ப்பா, நீ 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 கண்ணை திறந்து பாருப்பா, நான் காலை புடிச்சு கேட்கிறேன், நீ கண்ணை திறந்து பாருப்பா, நான் காலை புடிச்சு கேட்கிறேன். ஹலோ மச்சான், நான் எதுவும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே? அப்படியெல்லாம் இல்லைடா. மச்சான், லைஃபாக நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்குடா. என்ன பண்றதுன்னே தெரியல. பிடிச்ச வேலையும் கிடைக்கல, கிடைச்ச வேலையும் பிடிக்கல. நம்ம லைஃப் இவ்வளோதானாடா? டேய், இப்படியே தானா? டேய், எத்தனை டைம் அந்த வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம். அந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சு நம்மளே எத்தனை டைம் நம்ம ஆறுதல் நம்ம சொல்லியிருப்போம். நீயே சொல்லு. அந்த டைலாக் முதல்ல நீ ரீகால் பண்ணி தான் நீ பாரு. இப்போ இருட்டாக இருக்குது, ஆனால் காலையில் கண்டிப்பாக விடிஞ்சிரும். அதே தான் இப்போ நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக மாறும் மச்சான். நீ உன் மேலே நீ நம்பிக்கை வை, ட்ரை பண்ணு, பார்த்துக்கலாம். சரி மச்சான், உனக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஆஃபீஸ் கிளம்பு. என்னடா இப்போதான் ஆஃபீஸ் முடிஞ்சா? ஆமாண்டா, ஆஃபீஸ் இப்போ தான் முடிஞ்சு. நீ எப்போ வந்த சென்னையிலேருந்து? என்னடா ஒரு நைட்டு ஒரு 1:45 சம்திங் என்னமோ வந்தேன்டா. காலையில் கிளம்புறேன், அப்பயும் நான் பார்க்கல. எங்கண்ணா அப்பதான் வந்து நீ இப்பதான் போதுன்ட்டு அம்மா சொன்னாங்க. டேய், உனக்கு தெரியுமா, அம்மாவோட ஸ்கூட்டி எனக்கே தந்துட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு என்னையா வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நானே அதை உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். என்னமோ அம்மா தரும்போது வேணாம்னு சொன்னியாம்மா. அதான் இப்போ வாங்கிட்டு அப்புறம் என்ன? என்னமோ சரியில்லை, ஒரு நாள் வாங்க போற பார்த்துக்கோ. வாடா. டேய், அன்னைக்கு மட்டும் நீ வரல, அன்னைக்கு என்ன வேணாலும் இருக்கும். என்னடா சொல்ற? என்ன வேணாலும் நடக்கும். நீமா புரியல. அழகாகுறா, எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. நான் பிறக்கிறப்ப எங்க அம்மா இறந்துட்டான். எங்க அப்பா இறந்துட்டார் ஆக்சிடென்ட்ல. எனக்கு யாரு இருக்கா? அப்படி பேசாதடா. உனக்கு நான் இருக்கேன்னா மச்சான். உனக்கு யாரா சொன்னா?
நாங்கள் இருக்கோம்டா, என் ஃபேமிலி இருக்குல்லடா, என் ஃபேமிலி உன் ஃபேமிலி மாதிரி தானடா. அப்போ என்னடா? சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். நோட்டு மட்டும் இருக்கு. என்ன எழுதி பார்ப்போம். உணவு உண்ணும் போதும் சாலையை கடக்கும் போதும் ஏன் உறங்கும் உறக்கத்தின் போதும் ஏங்கிக் கொண்டே தான் இருக்கின்றேன். என் இறப்பு இப்போதென்று வாட்டையும் உன்னை வாழுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஏன்டா உன்னை சாகுன்னு சொல்லிட்டு இருக்க? இந்த இயற்கை உன்னை சாகடிக்கணும்னு இருந்தா அது எப்பவும் உன்னை சாகடிச்சிருக்கும். அப்படி சாகடிக்காம உனக்கு திரும்ப திரும்ப ஏதோ ஒரு சான்ஸ் தருதுன்னா உனக்காக ஏதோ உனக்கு இருக்குடா. நீ அதை நினைச்சு நீ ட்ரை பண்ணுண்டா. ட்ரை பண்ணாம நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ எதுவும் மாறாது. ட்ரை பண்றதுனால மட்டும்தான் உனக்கு மாறும். நீ ட்ரை பண்றது உனக்காக தனித்தர மத்தவங்களுக்காக கிடையாது. நீ ட்ரை பண்றது எல்லாமே வந்து சக்சஸ்ல தான் முடியும்னா இங்க எவனும் ட்ரை கூட பண்ண மாட்டான். தோல்விதான் என்று தெரிந்தாலும் முயற்சி செய். உன்னுடைய முயற்சியை கண்டு தோல்வியும் வழிவிடும் உன் வெற்றி பாதைக்கு. இப்படியே தானா? டேய் எத்தனை டைம் அந்த வீடியோ நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம். இந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சு நம்மளே எத்தனை டைம் நம்ம ஆறுதல்னு சொல்லியிருப்போம். நீயே சொல்லு. அந்த டைலாக் முதல்ல நீ ரீகால் பண்ணி தான் நீ பாரு.